ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். உபாகமம் 11:11. இந்த நாளின் தலைப்பு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன தேசம்? இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்க போகிற, சுதந்திரிக்க போகிற அந்த தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிறது போல உன் காலால நீர் பாய்ச்சி வந்தாய். ஆனால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இங்க நீர் பாய்ச்சுகிறது போல, கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சல் போல காலால் நீர் பாய்ச்சி வந்தா எகிப்து தேசத்துல. ஆனா இங்கேயோ செழிப்புள்ள ஒரு தேசம். பள்ளத்தாக்குகள் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு செழிப்பு காணப்படுகிறது. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிரம்பிய தேசம் கானான் தேசம். அது பாருங்க, ஆண்டவர் விசாரிக்கிற தேசமா இருக்கிறது. 12ஆம் வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும். இந்த மாசத்துல நம்ம கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். 8 மாதம் 7 மாதம் வரைக்கும் பாதுகாத்து 8வது மாதத்திற்குள் நம்மை வைக்க விரும்புகிறார். இந்த அருமையான வேளையிலே வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கார். அது பள்ளத்தாக்களும் மலைகளும் நிரம்பிய தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 14ஆம் வசனத்துல, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தியாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் பாருங்க, வசனம் 7ஆம் உபாகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்க அமைதலா வாசித்து பாருங்க. அந்த தேசத்தை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இதே தேசத்தை 10 பேர் சேர்ந்து துர்செய்தி பரப்பினார்கள். ஆனால் 2 பேர் எவ்வளவு வழப்பமாக சொன்னாங்க. அதை தான் ஆண்டவர் உபாகமத்துல ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஏன் பள்ளத்தாக்குகளும் மலைகள் உள்ள தேசம் செழிப்பான தேசம்னா, அந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து ஆறுகள் புறப்படுது, ஊற்றுகள் புறப்படுது, ஏரிகள் உள்ள தேசம். அப்படிப்பட்ட வளமையான தேசத்துல கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் 8ஆம் வசனம் 8:8 திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகள் உள்ள தேசம். இத்தனை நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா? 30 நாளும் பார்த்த அந்த பள்ளத்தாக்கு என்னென்னலாம் செழிப்பாச்சு. கோதுமை உள்ள தேசம், மாதுளம் செடி, திராட்சை செடி, ஒலிவ மரங்கள், எண்ணெயும் தேனும் உள்ள தேசம்னு சொல்லி பார்த்தோம். பள்ளத்தாக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் அடங்கின தேசம்தான் இந்த கானான் தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும், ஒன்றும் அப்பத்துக்கு எந்த குறைவும் இல்லை, ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் உள்ளதுமான எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்க வேண்டிய இந்த நாட்கள். நாம் இருக்கின்ற தேசத்துக்காய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் சுதந்திரிக்க போகிற பரம கானானுக்காய் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இங்கே இருக்கிற எகிப்திலே இருக்கிறது போல அல்ல. நீங்கள் இவ்வளவு நாள் விட்டு வந்த அந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. நீங்க இப்போ சுதந்திரிக்கிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கு உள்ள தேசம். நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த பூமிக்கு இல்லை வாழ்ந்த வாழ்க்கை போல அல்ல. நாம் சுதந்திரிக்கக்கூடிய அந்த கானான் தேசம், இந்த உலக பிரகாரமான கானான் தேசமே இவ்வளவு வளப்பம் மிகுந்ததாய், செல்வம் மிகுந்ததாய், செழிப்புள்ளதாய், மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்ததாய் இருக்கும் என்றால் நாம் சுதந்திரிக்க போகிற அந்த பரம கானான் எத்தனை மகிமையானதாய் இருக்கும். அதற்காய் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதற்கு முன் அடையாளமாகத்தான், அதற்கு நிழலாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலேபின் மகள் அக்சால் சொல்றா, நீங்க எனக்கு வறட்சியாக நிலத்தை தந்தீர், ஆனா எனக்கு செழிப்பான நிலத்தை தர வேண்டும் என்று சொல்லி உரிமை பாராட்டி இறங்கி அவரிடத்துல கேட்கிறாள். அதன்படி அவன் கொடுக்கின்றான். எசேக்கியா ராஜா தண்ணீர் திருப்பும்படி அரண்களை எல்லாம் கட்டி செழிப்பாக்கும்படியாக செய்கிறார். எல்லாரும் செழிப்பை தான் விரும்புவார்கள். இந்த அருமையான வேளையிலும் நீங்களும் நானும் கூட
இப்படி இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுதும் நம்மளோடு கூட நடைபோட்டு வந்தார். பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள் நம்மை கடந்து வர செய்தார். அந்த பள்ளத்தாக்கிலே என்னென்ன செழிப்பு, நேற்று கேதுரு மரங்களின் செழிப்பை குறித்து பார்த்தோம், முந்தின நாள் ஒலிவ மரத்தின் செழிப்பை குறித்து பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 7வது மாதத்தின் கடைசி நாளில் கொண்டு வந்து 8வது மாதத்தை துவங்க போக கிருபைக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்குமாக அருமையான வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வாசம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உன்னோடு கூட நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு அருமையான காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு பாருங்க. வருஷ துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் வந்து பயணம் பண்றாரு. அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள். இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நடக்கும்போது 11:12 தான் அது இருக்குது. 11:12 வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் எப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கோன்னு, அவர் நம்மீது நம்முடைய தமது கண்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நோக்கி பார்க்கின்றவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தால் மட்டும்தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். கீழ்ப்படியாதவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. முறுமுறுத்தவர்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அந்தந்த இடத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். நீங்களும் நானும் அந்த பரம கானானை சுதந்திரித்து ஆண்டவருடைய கண்கள் நம் மீது இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி அவருடைய நியமங்களின்படி நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு காணப்படும். அவருடைய வாழ்க்கையில அவர் இல்லாத ஒரு நாள் கூட நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய நினைவு நம்முடைய நினைவாக இருக்கணும். நமது மொழி அவராய் இருக்க வேண்டும். நம்முடைய மீட்பு அவராய் இருக்க வேண்டும். நமது உயிர் அவராய் இருக்க வேண்டும். அவர் இல்லாம ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையை கழிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நம்மை கடந்து வரும். செபிப்போமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இந்த மாதம் முழுது எங்களோடு கூட நடைபோட்டு வந்த தேவன், மேடு பள்ளங்கள் கத்தாவே எல்லா இடங்களும் எங்களோடு கூட இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியாக, அந்த செழிப்பை நாங்கள் உணரும்படியாக, இந்த கடைசி நாளிலே அந்த பரம கானானின் செழிப்பை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவனை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. துவங்க போகும் புதிய மாதத்தில் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.